இன்னைக்கு தினசரி சமையல நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் புதினா சாதம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். நெல்லிக்காய் புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: உதிரியாக வேக வைத்த பாஸ்மதி அரிசி சாதம் 100 கிராம் அளவு, 2 பெரிய நெல்லிக்காய், புதினா கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி அரை அங்குல துண்டு, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், விரும்பும் அளவு முந்திரி பருப்பு, உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 2 சிட்டிகை, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நெல்லிக்காய் புதினா சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்க இல்லையா? இப்போது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் பண்ணீங்களோ, நான் இன்றைக்கி அரை அழாக்கு, அதாவது 100 கிராம் அளவு பாஸ்மதி அரிசியை வேக வச்சு உதிராக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எந்த சாதம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி சாதமோ இல்லை வீட்டில் புழுங்கலரிசி சாதம் பண்ணுறதா இருந்தால் அதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பொதுவாக வெங்காயம் பூண்டு சேர்க்காததுனால நம்ம சுவாமிக்கு படைக்கிறதுக்கு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 நெல்லிக்காய், உங்களுடைய சாதத்துக்கு தகுந்த மாதிரி அரை அழாக்குக்கு 3 நெல்லிக்காய் போடலாங்க. 3 நெல்லிக்காய் இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 அங்குலத்துண்டு இஞ்சி, இதோட 2 பச்சை மிளகா, கைப்பிடி அளவு புதினா, இதில் 2 சிட்டிகை வெந்தயம். முதல்ல வெந்தயத்தை பவுடர் இருந்தால் பவுட்ரு போட்டுக்கோங்க, இல்லை இடிக்கிறதா இருந்தால் வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் ஒரு இடி இடிச்சிட்டு அதோட இஞ்சி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், அதோட பச்சை மிளகாய் இடித்த பிறகு கடைசியாக புதினா சேர்த்துட்டு மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இடித்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதிக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்ம வதக்கிறப்ப கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நெல்லிக்காய்ங்கிறப்ப அதிக நேரம் வதக்காமல் இருந்தாக்கா அதனுடைய முழுமையான சத்துக்கள் விட்டமின் சி அழியாமல் நம்மளுக்கு முழுவதும் கிடைக்கும். அதோட இந்த புதினா வேறு செய்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இரும்பு சத்து, விட்டமின் ஏ, அதோட விட்டமின் சியும் நம்மளுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு திறனுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு ரொம்ப சிம்பிளான சாதம் தான் இப்போ பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சாதம் அரை அழாக்கு, அதாவது 100 கிராம் அளவு பாஸ்மதி அரிசியை குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1:2 எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா எடுத்து உதிராக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் தனியாக வடிக்கிறதா இருந்தாலும் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். அதுக்கு அடுத்து கடலைப்பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டாக்கா தாளிப்பு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 வெந்தயம் சேர்க்குறேங்க, ஜாஸ்தி வேண்டாம். தாளிப்புலையும் போடலாம். அதாவது நெல்லிக்காயோட வெந்தயம் செய்கிறப்போ, நம்ம இந்த புதினா எல்லாம் செய்கிறப்போ 6 சுவையும் சேரும் இந்த உணவில். இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். காலையில் நேரத்தில் அவசரமாக நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப விதவிதமாக சாதம் வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி கலவை சாதத்துக்கெல்லாம் நம்ம இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சாதம் சேர்க்குறப்போ மீதி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வரைக்கும் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம், ஒரே நேரம் போட வேண்டாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது இல்லையா? இது இந்த நேரத்துலேயே நம்ம ரைஸை சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதம் சேர்த்த பிறகு நம்மளுக்கு
எந்த அளவு இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு தேவையோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே அயோடைஸ்டு சால்ட்டு யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ரொம்ப முதலையே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம கடைசியில் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து முழுமையாக அந்த அயோடின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணுறது கூட எப்போவுமே சால்ட்டு வந்து மூடி வச்ச கண்டெய்னரில் தான் வைக்கணுங்க. ஓப்பன் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா அயோடின் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வந்து மத்தியில் குறைஞ்சிருந்தது, இப்போ திரும்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வாசித்தேன். அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த சால்ட் கண்டெய்னர் தான். ஓப்பனில் வச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வாங்கிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் கல் உப்பாக இருந்தாலும் சரி, பொடி உப்பாக இருந்தாலும் சரி அப்படி வைக்கக்கூடாது. நல்லா அந்த சாதம் சூடாகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதுமானது. இப்போ இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை கிடைக்கும். அதே மாதிரி புதினாலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான சத்துக்களோட 6 சுவையில் லேசான ஒரு கசப்பும் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும், துவர்ப்பு சுவையும் இருக்கும். நம்ம ஒரு எந்த டிஷ் செலக்ட் பண்ணாலும் அதில் நியூட்ரியன்ட் வேல்யூ ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த 6 சுவையும் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. இப்போ வெந்தயம் சேர்க்குறப்போ அந்த வெந்தயத்துலேயும் வந்து ஒரு லேசான கசப்பு இருக்கும். அது கொஞ்சமாக சேர்த்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து நல்லது செய்யும். தாளிப்புலேயும் வெந்தயம் போட்டிருக்கேன், இடிக்கிறதுலையும் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இடிக்கிறதுக்கு வெந்தயத்தில் முடியல அப்படின்னாக்கா வெந்தயத்தை வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. வறுக்கிற முறை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனாலும் சொல்கிறேங்க. முதல்ல வானலியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான பிறகு வெந்தயம் சேருங்க. வெந்தயம் சேர்த்த பிறகு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அது 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும், லேசாக ப்ரௌன் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது நல்லா செவந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து கசக்காது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெந்தயம் கசக்கும். இப்போ இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம், இல்லை நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காய்ங்கிறதுனால அதோட புதினா சேர்றப்ப இன்னும் வந்து கூடுதல் சத்துக்களும் கூடுதல் சுவையும் கிடைக்கும். இப்போ இது ரெடி, பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற மாதிரி அதே நேரம் கொஞ்சம் ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறையா புதுசாக டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்ருக்கேங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து திணை பைனாப்பிள் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பைனாப்பிள் திணை ஸ்மூத்தி செய்ய தேவையான பொருட்கள்: டின்னில் இருக்கும் பைனாப்பிள் அரிந்தது 4 ஸ்லைஸ், தேங்காய் பால் 1/2 கப், வேக வைத்த திணை விரும்பும் அளவு, டேட்ஸ் சிரப் தேவைப்படும் அளவு. இப்போ திணை வந்து நம்ம மில்லட்ஸ், இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் மில்லட் இயருங்கிறதுனால நிறைய பேர் வந்து விதவிதமாக எப்படியெல்லாம் வந்து மில்லட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்மூத்தி வந்து நான் செஞ்சு பார்த்தேங்க. அதாவது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவசரமாக ஏதாவது குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மூத்தி வந்து ஒரு ஐடியல் சாய்ஸ். அந்த ஸ்மூத்தியில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. நான் இது வந்து இந்த மில்லட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும், மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திணை வந்து முதல்ல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. வெறும் வானலியில் வறுத்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வரும். நல்ல மணம் வந்த பிறகு அது நல்லா கழுவிட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஊற வைக்கலனாக்கா 1க்கு 4.5 மடங்கு தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் 2 எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 4.5 மடங்கு ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. அது கொதி வர்றப்போ இந்த திணையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை வச்சுட்டு குறைச்ச தண்ணியில் வச்சுட்டு வேக வச்சிங்கனாக்கா 7 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பால்லையே வேகிறப்ப இதுக்கு ஒரு நல்ல தனி மணம் கிடைக்கும். வறுக்கிறப்ப நல்ல கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பைனாப்பிள்
ஃப்ரெஷ் பைனாப்பிள் கிடச்சதுனாக்கா நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கனாக்கா அதை அப்படியே யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால் என்ன பண்ணலான்னாக்கா அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அதில் இருக்கிற தண்ணியை விட்டு வருங்க, அந்த சிரப் மாதிரி வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து டின்னில் கிடைக்கிற பைனாப்பிள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா இந்த மத்தியில் அந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேக வச்சது ஒரே ஒரு விசில் வச்சா போதுமானது. மைக்ரோவேவில் வைக்கிறதா இருந்தால் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சா போதுமானது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 3 ஸ்லைஸ் இல்லைன்னா 4 ஸ்லைஸ் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்மூத்தியினுடைய கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கோசரம் தேங்காய் பால் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ப்ரெஸ் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் பவுடர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னாக்கா அதை எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் கலக்கணும். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடுங்க. இப்போ வரதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கலந்தால் தான் சரியாக வருது. தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வீட்டில் வந்து தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை சக்கரை இருந்தால் வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பனங்கல்கண்டு எது வேணால் போடலாங்க. பனங்கருப்பட்டி நான் வந்து வீட்டில் டேட்ஸ் சிரப் இருந்தது, அதாவது பேரிச்சம்பழ சிரப் இப்போ கடைகள் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த சிரப் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேங்க. டேட் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து அதை பாலோடு சேர்த்து குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்படி கூடாதுங்க. பாலோட பேரிச்சம்பழ சிரப் கலந்து குடிச்சிங்கனாக்க அதில் வந்து கால்சியம் உறிஞ்சப்படாது, இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படாது. இது வந்து ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து எப்போதுமே பாலும் டேட் சிரப்பும் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மூத்தியில் பண்ணலாம், இல்லை விதவிதமான ஜூஸில் சேர்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களுக்கு வேணாக்க கூடுதலாக இரும்பு சத்து மட்டும் இல்லை, டேட்ஸில் வந்து இன்னும் நிறைய மினரல்ஸ் தாது உப்புக்கள் இருக்குது, அது எல்லாமே சேர்த்து இந்த ட்ரிங்கில் கிடைக்கும். இதை வந்து ஸ்மூத்தி அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து நீர்க்க ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது, மீடியம் ஒரு திக்னஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் என்னென்ன போடணும் இது எல்லாமே ஒன்றா போட்டு தான் அரைக்கணும். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால், இதில் இருக்கிற இனிப்பு சுவையே போதுங்க. இந்த டேட் சிரப்பே ஸ்வீட்டாக இருக்கும். பொதுவாக ஸ்மூத்தி எல்லாம் அவ்வளோ இனிப்பாக குடிக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கிட்டு, அதை ஸ்மூத்தி அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தினை பைனாப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஒன்று குடிச்சிட்டு போனால் போதுமானது. பொதுவாக ஸ்மூத்தியில் வந்து நிறைய குடிக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு சின்ன டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நல்லா அப்சார்ப் ஆகும் நம்மளுக்கு. வந்து இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப நீர்க்க இல்லை, ரொம்ப வந்து அதாவது ஜூஸ் மாதிரியும் இல்லை, ஓரளவுக்கு திக் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதுமானது, நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன கப் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் கப்பு, ஒரு 100-150 ml இருக்கிற மாதிரி. நம்மளால் அதிகம் குடிக்க முடியாது சிறுதானியம் போடுறதுனால. அதில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்கிறப்போ நம்ம குடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியம். எப்போதும் போல கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இப்போ வந்து புது வருஷம் பிறக்க போகுது இல்லைங்களா? இந்த நியூ இயரில் வந்து நம்ம என்ன மாதிரியெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம்,
அதாவது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து நியூ இயரில் ரெசல்யூஷன் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா மேம். ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ்டா. தேங்க்யூ. சேம் டு யூ. சேம் டு எவ்ரிபடி. நியூ இயர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் ரெசல்யூஷனை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறோம், ஆனால் ஃபாலோவே பண்ணுறது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் இது. அது எல்லாருமே ஐ திங்க் மோஸ்ட் 90% ஒரு 10% ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா வேணாமானே எனக்கு அதே பற்றி பேசிடலாம். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்தி, ஒரு இயருக்கான ஒரு ஹெல்தி ஸ்டார்ட். இதுதான் ஒரு நியூ இயரோட ரெசல்யூஷன். அது எதில் வேணாலும் இருக்கலாம். ஃபுட்டை பேஸ் பண்ணி இல்லை, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுல இல்லை ஒர்க்கில் இந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம டயட், ஃபுட், ஹெல்த் அப்படின்னு பேசும்போது நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக் அப்படின்னா பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது நான் வந்து இத்தனை கேஜி இருக்கேன், 20 கேஜிஸ் இந்த வருஷத்துல இத்தனை மாசத்துக்குள்ள குறைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அண்ட் அதை அச்சீவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் அடுத்த நியூ இயர்க்கு தான் திரும்பி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு யாராவது எடுக்கிறாங்கனாலே அது வேண்டான்னு நாங்கள் இப்போ சொல்லிடுறது. ஏன்னா ரெசல்யூஷன் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் எவ்ரி டே இருக்கணும். ஸோ வந்து ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் செட் பண்ணுங்க. அதாவது கோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டிராவல் பண்ற அந்த டைம் ஸ்பேன் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ உடைச்சிக்கோங்க அந்த கோல்ஸ், அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு மாசத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 10 கேஜிஸ் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 10 கேஜிஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல். அந்த கோலை ஒரு 10 வகையான சின்ன சின்ன கோலாக எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிடணும், அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும், நியூட்ரியன்ட்டோட சாப்பிடணும் அப்படிங்கிறது. அண்ட் தண்ணி நிறையா குடிக்கணும், கரெக்டாக தூங்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோலாக உடைச்சி ஒரு 10 வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 10 கேஜிஸை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ரியலிஸ்டிக்கான கோலுக்கான ஒரு மெயின் ஸ்டெப். அடுத்தது வந்து ஃபுட் டைரின்னு சொல்லுவோம் மேம். ஸோ ஃபுட் டைரின்னு சொல்லும் போது எழுதி நோட் பண்ணுறது, அதாவது ஜேர்னல்னு சொல்லலாம், டைரின்னு சொல்லலாம். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 1 இயருக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், மறந்துடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த த்ரூ அவுட் த இயர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னாலும் அந்த டைரி பார்க்கும்போது நமக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணுறது. ஸோ அப்படி அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும், எழுதணும். ஸோ காலையிலேருந்து நைட் தூங்குற போகிற வரைக்கும் டைமிங் நோட் பண்ணுறது. எவ்ரி 1 hour அதை ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு போடலாம். ஸோ ஃபுட் ஐட்டம்னா என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு வரணும். அடுத்தது வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஸோ எல்லா நேரமும் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ ஏதோ ஒரு நேரத்துக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. இன்னொரு காலம் வந்து கன்சர்ன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம், அவங்களுக்கே அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்க போறீங்க, அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னாலும் அந்த கன்சர்ன் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க புதுசா ஏதோ ஒரு ஃபுட் வந்து உங்களோட டயட்ல கொண்டு வரீங்க, அதை வந்து நீங்க சாப்பிடும் போது ஒரு வயிறு வலியோ இல்லை ஏதோ ஒரு பாடியில் ஏதோ ஒரு ட்ரபிள், ப்ளோட்டிங்கோ ஏதோ ஆகுது அப்படிங்கிறது அந்த கன்சர்ன்ல நீங்க கரெக்டா நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற பொருள்னால தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு வருதுங்கிறத நீங்க நோட் பண்ண தான் நமக்கு தெரியும். இதை நீங்க வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்டு டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கணுங்கிறதே இல்லை. நீங்க அந்த ஃபுட் டைரியை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதனாலதான் இந்த ரீசன் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபுட் டைரி ஆர் ஜேர்னல் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் எடுங்க, மற்ற கோல்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தானாவே நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ நியூ இயர் அப்படின்னும் போது ரியலிஸ்டிக்கானது பண்ணக்கூடிய ஒரு கோல் அப்படிங்கறத செட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேம். இதான் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிற போது சொல்லணுங்கிற ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி எனக்கே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே, தேங்க்ஸ் லாட் கற்பகவல்லி. உங்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப சிறந்ததாக அமையட்டும். உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்து வீட்டில் இருந்து எல்லா விதத்துலையும் எந்த பிரச்சனைகளையும் தாண்டி நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நம்ம சொல்கிற மாதிரி அந்த ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னாக்கா அதை கண்டினியூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷ கடைசியில் நம்ம எப்படி மாறி இருக்கோன்னு தெரியும். அதாவது அவங்க சொல்கிறது டயட்டை மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபிசிக்கலி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்.
எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். எப்போதும் போல் இப்போ 3 செக்மெண்ட்டு பார்த்து முடிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக ரெசிபி கற்றுக்கிறது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் ஆவலாக காத்துட்ருப்பீங்க. போன வாரம் ஃபுல் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வி இதுதாங்க. அதாவது வேர்க்கடலை சாதம் பண்ணுறப்ப கொப்பரை யூஸ் பண்ணேன். அந்த கொப்பரையில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மறுபடியும் கேட்குறேன், கொப்பரையில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட்கார்டில் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, என்பி ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப நினச்சிங்கனாக்கா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை தெரியப்படுத்தலாங்க. எழுதி அனுப்புகிறப்போ தவறாமல் உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்துட்டு சரியான பதில் எழுதியவரிலிருந்து 3 நபருக்கு பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.